மடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிகைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். யாருக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்ன செய்யக்கூடாது, உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத நமக்கு துல்லியமா டேரட் கார்டு மூலமா சொல்ல வந்திருக்கிறாங்க. டேரட் கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சிஸ்டர். குறிப்பாக இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வருடமாக அமைய போகுது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். பணம் ரீதியான பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பூர்த்தி அடையும். பூர்வீக சொத்துக்கள்லாம் அவங்களோட கைக்கு வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா அது வெற்றி பாதையை நோக்கி போகும். சில பேருக்கு அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்கள சுற்றி ஒரு கம்யூனிட்டி, அவங்களுடைய குடும்பம், இவங்களை ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறியாக அவங்கள பார்ப்பாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு அப்படியான ஒரு வெற்றிகள் இந்த வருடம் இருக்கும் அப்படின்றது கிளியராக தெரியுது. அண்ட் இவங்களுக்கான ஒரு வாய்ப்புகள், எந்த வாய்ப்புகள் இவங்க பயன்படுத்திட்டாலும் அது வெற்றி வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ குடும்பத்துக்கான எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாகவும் இது அமைய போகுது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது இந்த வருஷம்? ஸோ இவங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, பெண் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ குலதெய்வம், பெண் குலதெய்வம் இருக்காங்கன்னா அவங்க வழிபாடுகள் ப்ளஸ்ஸு கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும், அது ப்ளஸ்ஸாக இருக்கும். இவங்க ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த இமோஷனல் சப்போர்ட்டும் கிடைக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களுடைய பெண் குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. ஸோ இவங்களும் அந்த குலதெய்வத்தை வழிபட்டுட்டே இருக்கும்போது அவங்க மனசு குளிர்ந்து இவங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸை கொடுப்பாங்க. ஓகே, இவங்களுக்கான மைனஸ் என்னெல்லாம் இருக்க போகுது மேம்? ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ அது சம்டைம்ஸ் இவங்களுக்கு மைனஸாக போயிடும். அண்ட் இவங்க மேலே வச்சிருக்க அந்த ஜட்ஜ்மெண்ட் கூட அது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு மைனஸாக அமையும். ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் குலதெய்வம் குறிப்பாக பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வரும்போது ரொம்ப சிறப்பான சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சொத்து தொடர்பான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நிகழ்வாக நடக்க போகுது. ஸோ இந்த 2026 எல்லா வகையிலுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் உங்கள் 2026 ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஸோ ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்னா, பொறுமையாக நிதானமாக இருக்கணும். ஏன்னா இவங்க பொறுமை சோதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அப்படின்றது தாராளமாக சொல்லலாம். அண்ட் இவங்க இவங்களுடைய பணிகளை முடிக்கிறதுக்கு யாருடைய சப்போர்ட்டும் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. தன் கையே தனக்கு உதவி அப்படி இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கான அந்த ஆண்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வெயிட் பண்ணதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். எவ்வளோ பொறுமையாக விட்டு கொடுத்து போயிருக்காங்களோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். விட்டு போன காரியங்கள், இடைப்பட்ட காரியங்கள் இதெல்லாமே இந்த ஆண்டு முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கும் அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யாரையும் இன்வால்வ் பண்ணிக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷனோடு வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும். அண்ட் எடுத்த காரியங்களை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ புதிய நட்புகள் அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்ககிட்டயும் ரொம்ப கவனமாக கொஞ்சம். ஆமாம், புதிய நட்புகள் எடுத்துக்கலாம். பட் அது லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டா நல்லது. ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இவங்களுக்கான பிளஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களோட வேலை தான். இவங்களோட வேலையில் இவங்க போடக்கூடிய எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் தான் இவங்களோட ப்ளஸ்ஸே. ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் இவங்களோட ப்ளஸ்ஸே. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அடுத்து அதை விட இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு நல்ல பொசிஷன் போக முடியும். இவங்களுக்கான மைனஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாரையும் ஜஸ்டிஃபை பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
ஸோ பேலன்ஸ்டாக போகணும்னு சொல்லிட்டு நியூட்ரலாக போகணும்னு சொல்லிட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி போகிறது அது வந்து மைனஸாக அமைஞ்சிடும். அந்த ஒரு இடத்துல அந்த மீட்ரு கொஞ்சம் ஹை பண்ணணும் அப்படின்னா ஹை பண்ணலாம். அதாவது 2 சைடுமே இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா 2 பேருக்கும் பாதகம் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அது அவங்களுக்கு மைனஸாக முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தன் கையே தனக்கு உதவின்னு உங்கள் பொறுப்புகளை யார்கிட்டையும் ஒப்படைக்காமல் நீங்கள் திறம்பட செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்க போகுது. எதுலுமே கொஞ்சம் கவனமாக, குறிப்பாக புதியவர்கள்கிட்ட இன்னும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2026 ரொம்ப சுலபமாக கடந்துடலாம் அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்துக்கு 2026 எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஸோ மிருகசீரிஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்னா ஒரு புதிய வாழ்க்கை, புதிய பாதை, புதிய பயணம் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ புதுசாக ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறாங்க. கம்ப்ளீட்டாக இதில் நிறைய பேருக்கு அனுபவமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறது, இடமாற்றம், வேலை மாற்றம், ஓவர்சீஸ் போய் செட்டில் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போது புதிய வாழ்க்கைக்கான பயணத்துக்கான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இவங்களுக்கு வந்து அமைய போகுது. ஸோ இதில் வந்து யார் எனக்கு நல்லது செய்கிறாங்க செய்யலை, யார் எனக்கு வந்து அன்பு தராங்க தரல, நான் கொடுத்துட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க, ஸ்போர்ட்டிவாக போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்தன்மை அது வெளியே வரும். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சூரிய பகவானுடைய அந்த பிளெஸிங்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால் டெய்லி ஏர்லி மார்னிங் இவங்க வந்து எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அவங்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ காலையிலேயே சூரிய பகவானை வந்து நல்லது பண்ணுவாருன்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணுமா, அது பண்ண இன்னும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாம் பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்குமா? தாராளமாக. இப்போ வந்து உடல் சீராக இருக்கணும் அப்படின்னா யோக நிலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னு இருக்கவங்க சூரியன் உதிக்கும் போது சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம், ஏதாவது சூரிய மந்திரம் இல்லை சூரிய பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அவங்களோட நாளை ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரிஷபராசியில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கான ப்ளஸ்ஸான விஷயங்கள்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் வந்து நேர்பட பேசு அப்படின்ற மாதிரி, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடணும். அண்ட் முடியாது அப்படின்றது சொல்லிடணும். இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஸோ அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான மைனஸான விஷயங்கள்னு எதை சொல்லுவீங்க? ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு புதிய விஷயத்தை வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்ற போது ஸோ அதில் கண்டிப்பாக ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தெரியாதே, நான் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு தான் நினச்சி போனேன் அப்படின்றதுலாம் இருக்கக்கூடாது, அது மைனஸாக மாறிடும். இதில் போகிறோம், இப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும். ஸோ 2த்துக்கும் தயார் நிலையில் போகணும். ஓகே. ஸோ கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு புதிய ஒளி, புதிய பாதை வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கு முன்னாடியும் சூரிய பகவானை நினச்சி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த 2026 ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்த அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்துட்டு ரொம்ப தெளிவான துல்லியமான பலன்களை வந்து எங்கள் நேர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக பிறக்க போகும் இந்த ஆண்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் தனிப்பட்ட முறையில் நிறைய நமக்கு ஜாதகங்கள் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், டேரட் கார்டு மூலியமா நமக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.